எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். அன்பர்களே, நம்முடைய வாழ்வை ஒரு உயர்ந்த தெய்வீகமான வாழ்வாக மாற்றி அமைப்பதற்கு எந்த நோக்கத்திற்காக இந்த பிறப்பை எடுத்தோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு நம்ம வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் நாம் நினைத்தபடி பூர்த்தி செய்து கொள்வதற்கு எவ்வாறு இந்த பிரபஞ்ச ஆற்றலை, இறை ஆற்றலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதில் இருக்கிற ரகசியங்கள், நுட்பங்கள் என்ன என்பதை நாம் சென்ற வகுப்பிலே சிறிது சிந்தித்தோம். அதுல நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவது முழுக்க முழுக்க நாம் தான் என்று தெரிந்து கொண்டோம். எண்ணங்களின் மூலமாக நாம் நம்முடைய தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கிறோம் என்று. எண்ணங்கள் தான் சொல்லாக செயலாக எழுச்சி பெற்று நம்முடைய வாழ்வை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப எண்ணங்களை மாற்றி அமைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும் என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். நம்முடைய ஆழ்மனம் நாம் உணர்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது என்பதையும், நமக்கு என்ன தேவை என்பதை மட்டுமே நாம் சிந்திக்கும் போது நமக்கு தேவையானதை நாம் அடைவோம் என்பதையும், தேவையற்றதை சிந்திக்கும் போது தேவையற்றதை பெறுகிறோம் என்பதையும் புரிந்து கொண்டோம். அப்போ இந்த பிரபஞ்சத்திலே எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது சக்தி தான். சரிதானுங்களா? இந்த இறையாற்றல் தூய வெளி, அது எல்லையற்ற பெருவெளி, அதுக்கு எல்லையே கிடையாது. அதற்குள் அந்த இறைநிலை தன்மாற்றம் பெற்று இந்த பிரபஞ்சமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. இப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. அதான் பிரபஞ்சம் என்று அதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். அப்ப அந்த பஞ்சபூதங்களையும் உள்ள நுட்பமா நாம சிந்திச்சு பார்த்தோம்னா, நிலம் என்பது என்னன்னா நீரினுடைய கூட்டு, நீர் என்பது நெருப்பின் கூட்டு, நெருப்பு என்பது காற்றின் கூட்டு, காற்று என்பது விண்ணின் கூட்டு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எதனால் ஆனதுன்னா விண்ணால் ஆனதுதான். ஒன்னா இருந்தா விண்ணு, ரெண்டா இருந்தா காற்று, ரெண்டுக்கு மேல அது இன்னும் அணுக்கள் இணை அது நெருப்பாக, நீராக, நிலமாக மாறுகிறது. நம்ம பஞ்சபூத தத்துவத்திலே தெளிவாக நம்ம சிந்தித்திருக்கிறோம். அப்ப நமக்கு தெளிவாக தெரியும் பிரபஞ்சம் முழுக்க பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள் விண்ணால் ஆனது. விண் என்பது என்ன அப்படின்னு சிந்தித்து பார்த்தோம்னா, இறை துகள்களுடைய தொகுப்பு, அதாவது காந்த ஆற்றலுடைய தொகுப்பு, அலையினுடைய தொகுப்பு, அத்தனையும் ஆற்றல் வடிவம் தான். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆற்றல் களம். அதனாலதான் அதுக்கு மகரிஷி சக்தி களம் என்று ஒரு பேர் கொடுத்துப்பாங்க தியானத்துல. நம்ம துரியாதீத தவம் ஏற்றும் போது பிரபஞ்ச அளவுக்கு மனம் விரிந்து நின்று செய்யக்கூடிய தியானத்துக்கு பேரு சக்தி கள தவம். ஏன்னா அது முழுக்க முழுக்க பிரபஞ்ச சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு அணுவும் என்ன செய்து கொண்டே இருக்கிறதுனா சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அணுவும் சுழன்று கொண்டே இருக்கிறது. நம்ம பூமி 1000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கோள்களும் தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது. அவற்றினுடைய மூலமாக இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் சுழன்று கொண்டிருக்கிறது. அப்ப இங்க சுழலாமல் எதுவுமே இல்லை, சுத்த வெளியை தவிர. அப்போ இந்த ஆற்றல் களத்திற்குள்ளாக நாம இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஆற்றல் களத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அப்போ நம்முடைய மனம் என்பதும் நம்முடைய சிந்தனைகள் என்பது, எண்ணங்கள் என்பது ஒரு ஆற்றல் தன்மை கொண்டது
அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மனோசக்தி என்று நம்ம படிக்கிறோம். மனம்ங்கிறது என்ன? ஜீவகாந்த அலைதான். மனம் எனும் புதினமது ஜீவகாந்த அலைதான் என்று மகரிஷி தெளிவா சொல்றாங்க. அப்ப அந்த ஜீவகாந்த அலை மூளையின் வழியாக வெளியேறும் போது அதை மனம் என்று நாம சொல்கிறோம். அப்ப இந்த ஆற்றலும் அந்த ஆற்றலும் ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஆற்றலும் வான்காந்த பேராற்றலும் நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த பேராற்றலும் இணைந்துதான் இருக்கிறது. நம்ம உடல் தான் தனித்தனியா இருப்பதாக நமக்கு தெரிகிறதே தவிர நம்முடைய ஆற்றல் களம் எல்லாம் இணைந்துதான் இருக்குது. பிரபஞ்சம் முழுக்க நம்ம இணைந்துதான் இருக்கிறோம். அப்ப நம்முடைய மேல் மனம் எதையெல்லாம் உண்மை என்று நம்புகிறதோ அதையெல்லாம் ஆழ்மனம் அப்படியே ஒத்துக்கொள்ளும். சரிங்களா? அப்ப நம்ம மேல்மனம் எதையெல்லாம் நம்புதோ, ஒருத்தர் எனக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா ஆழ்மனம் அவர் துரோகம் செய்வதை ஒத்துக்கொண்டு அதை செய்வதற்கு ஆரம்பித்து விடும். அவர் செஞ்சுட்டு இருந்தா எச்சா பண்ணுவார், செய்யாம இருந்தா மறுபடியும் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவார். அது உண்மையா இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். அதாவது ஒரு கதை கூட உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒரு ராஜா அந்த நாட்டு மக்களை அடிக்கடி பார்க்கறதுக்கு இந்த ரதத்துல ஊர்வலம் வருவாராம். அவர் வரும்போது ஒரு சந்தனக்கட்டை வியாபாரி மட்டும் அவர் அப்ப எல்லா மக்களையும் பார்த்து சந்தோஷமா வருவாராமா. அந்த சந்தனக்கட்டை வியாபாரியை பார்த்துட்டாருன்னா இவருக்கு பயங்கரமா கோபம் வருமாமா. அவரை கொலையே பண்ணணுங்கிற தாட் இவருக்கு வருமாம். அவர்கிட்ட மட்டும். இது ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை இப்படியே நடந்துட்டே இருந்திருக்குது. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு மந்திரி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு எல்லாரும் பார்த்தாலும் ஒன்றும் தப்பான எண்ணம் வரல, இவனை மட்டும் பார்த்தா இவனை கொல்லணும்னு எண்ணம் வருது. அப்போ என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. மந்திரி கிட்ட சொல்றதுக்கு அப்புறம் சரி இருங்க ராஜா, நான் என்னன்னு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி மாறுவேஷம் போட்டு இந்த சந்தனக்கட்டை கடைக்காரர்கிட்ட போய் ஏதோ வியாபாரம் பேசுறாரு. பேசுறப்ப வியாபாரம் எல்லாம் எப்படிப்பா போகுது அப்படின்னா, என்ன வியாபாரம் போகுதுங்க, ஒண்ணுமே வியாபாரமே சரியில்லை அப்படின்னு ஒரே புலம்பல். சரி அப்படியே பேசிட்டு இருக்கிற வாக்குல இது இப்படி அது அப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசிக்கு இந்த ராஜா வீட்லயாவது எவனாவது செத்தான்னா பரவாயில்ல, சந்தனக்கட்டை வச்சுதான் எரிப்பாங்க, ராஜா வீட்லயும் எவனும் சாகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சந்தனக்கட்டை வியாபாரியினுடைய ஆழ் மனதில என்ன இருக்கிறது அப்படின்னா, இந்த ராஜா வீட்டுல அவனாவது செத்தா பரவாயில்லை. சரிங்களா? அவர் நினைக்கிறாரு அந்த காந்த அலை அவருக்குள்ள மட்டும்தான் இருக்கு, எண்ணம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, வெளியே யாருக்கு தெரியாது. இந்த எண்ணம் பிரபஞ்சம் முழுக்க செல்லும். அப்போ அந்த நபரை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை அவர் மனதில் வைத்திருக்கும் போது அந்த எண்ண அலை இவருக்குள்ள போய் தாக்கத்தை ஏற்படுத்தி இவர் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சாகணும்னு நினைக்கிறாரு அவர். அப்ப இவரை அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சிருவாரு, எதிரியாக மாற்றக்கூடிய தன்மை இயற்கையில வந்து. அப்போ நாம எதை நினைக்கிறோமோ அதற்கான தன்மையை இந்த பிரபஞ்சம் செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதற்கு நம்முடைய மேல் மனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நாய் உங்களை கடிச்சிருமோ அப்படின்னு நீங்க பயப்பட்டீங்கன்னா அது கண்டிப்பா கடிக்கும். நான் நிறைய பக்கம் இந்த விஷயத்த அனுபவபூர்வமா பார்த்திருக்கிறேன். எனக்கு நாயை பற்றியோ மற்ற உயிர்களை பற்றியோ துளி கூட பயமே இல்லை இயற்கையாவே. அப்படின்னா சிங்கம் புலிக்கெல்லாம் பயம் இருக்கும், பட் இந்த நாய் பூனை இதுக்கெல்லாம் நிறைய பேர் பயப்படுவாங்க இல்லையா, அப்படி ஒரு பயம் இல்லை. அப்ப எங்க போனாலும் ஒரு 100 நாய் இருந்தாலும் நான் பாட்டுக்கு நான் போவேன். அந்த உச்சி கொட்டிட்டு ஏதாவது ஒரு கையில சொடக்கு போட்டு போனா அது பாட்டுக்கு வாலாட்டிட்டு பின்னாடி வரும். அப்போ இப்படி நம்ம பாக்குறப்ப எங்க எத்தனை நாய்க்குள்ள போனாலும் அது நம்மளை ஒன்றும் பெருசா சீன்றது இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு குலைச்சாலும் அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம உச்சி கொட்டோம்னா கை சொடக்கு போட்டோம்னா அது பாட்டுக்கு வாலாட்டிட்டு கம்முன்னு போயிடும். இது வரைக்கும் என் லைஃப்ல அப்படித்தான். ஆனா ஒரு சிலர் அது கடிச்சிருமோ கடிச்சிருமோன்னு அந்த பயம் இருக்கு பாருங்க, எண்ணம். அந்த எண்ணம் பிரபஞ்சத்துல வந்து நாய்க்குள்ள போய் பதிஞ்சிடும், அது வந்து துரத்திட்டு வரும், கடிச்சிரும். சரி இப்படியெல்லாம் நடந்துரும். அப்ப இது எது நடத்துதுன்னா மேல் மனம் அந்த நாயை பார்த்தா என்னை நாய் கடிச்சிரும் துரத்திடும் நீங்க நம்புனீங்கன்னா ஆழ் மனம் அதை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்துல பதிவு செய்து நாய்க்குள்ள ஒரு பதிவு ஏற்படுத்தி அதை கடிக்கிறதுக்கு துரத்துறதுக்கு ஏற்பாடு செய்துவிடும்.
ஆழமாக இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இது சொல்றது நான் சீக்கிரமா சிம்பிளா எளிமையா சொல்லிட்டேன். ஆனா இதுக்குள்ள உருப்பட்ட நுட்பங்கள் பதிந்து கிடக்கு. மேல் மனதுல இவர் லேட்டா தான் வருவார் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் லேட்டா தான் வருவார். இவங்க இப்படித்தான் நடந்துக்குவாங்க, இவங்க என்னை ஏமாத்துறாங்கன்னு நீங்க நினைச்சா அவரே நினைக்கலைனாலும் அவர் உங்களை ஏமாற்றுவதற்கான சூழலை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். இல்ல இவர் எனக்கு நம்பிக்கையா இருக்காரு, உண்மையா இருக்காரு, அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு பையன் தப்பே செஞ்சாலும் என் பையன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அவன் தப்பு செய்யாததற்கான சூழல் உருவாக்கப்படும். இல்ல இன்னைக்கு நம்ம நிறைய குழந்தைகளை தப்பே செய்யாம தப்பு செஞ்சோன்னு தண்டனை கொடுக்குறோம். குழந்தையை திருப்பி கேட்க முடியாது. அது தப்பு செய்வதற்கான அத்தனை சூழலையும் நாம உருவாக்கி விடுவோம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப உங்களுடைய மேல் மனம் என்ன நம்புகிறதோ அதை ஆழ்மனம் செயல்படுத்தி விடுங்கிறத நீங்க திரும்ப திரும்ப சிந்தனையில எடுத்து. அதனாலதான் எண்ணம் ஆராய்தல் செய்யுங்க, எண்ணம் ஆராய்தல் செய்யுங்கன்னு 1000 தடவை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கொரோனா டைம்ல நான் உங்க இதையும் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். நீங்க இங்க உங்க வாழ்க்கையில நீங்க செக் பண்ணுங்க. எனக்கு போய் கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க, சரிங்களா? நான் என்ன கன்ஃபார்மா சொன்னேன் எனக்கு இருக்காதுன்னு, சரிங்களா? அது நெகட்டிவா போச்சு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பயம், சரி பயங்கரமான பயம், அவர் எனக்கு இருக்குன்னு நம்பினாரு, அவருக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு, சரிங்களா? நீங்க உண்மையாலுமே சொல்றேன், இதை பத்தி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். அதாவது நீங்க சுகர் இருக்குன்னு நம்பினா உங்க உடம்புல சுகர் இருந்தா என்னவெல்லாம் சிம்டம் தெரியுமோ அத்தனையும் உங்க உடம்பு காமிச்சிடும். உங்க மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, சரிங்களா? நீங்க நம்பிட்டீங்கன்னா அது செயல்படுத்திடும் உங்க ஆழ்மனம் பிரபஞ்சமும். எனக்கு சுகரே இருந்தால் எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு திடகாத்திரமா இருக்கிறாங்க. எனக்கு சுகர் வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே செத்து போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ உங்க மனம் மிகப்பெரிய சக்தி கொண்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்புல அது எந்த உறுப்பையும் அழிக்கவும் முடியும், உங்க மனதை கொண்டு உங்க உடலில எந்த உறுப்பையும் உருவாக்கவும் முடியும். இதுக்கெல்லாம் நான் நிறைய சிந்தனைகள் முற்காலத்துல பேசி இருக்கிறேன். என்னோட உரைகள் பலது இருந்தா பழசுல போய் கேட்கலாம். நீங்க மனதினுடைய ஆற்றல், மனதினுடைய நுட்பம், மனதினுடைய சக்திகள்ல மூட்டு ஆபரேஷன் கிட்டத்தட்ட 200 300 பேருக்கு பண்றாங்க. அதுல பகுதி பேருக்கு உண்மையான ஆபரேஷன் பண்றாங்க, மீதி பகுதி பேருக்கு ஆபரேஷன் பண்ணல. இப்ப பகுதி பேருக்கு ஆபரேஷன் பண்றாங்க ப்ராப்பரா, பகுதி பேருக்கு ஆபரேஷன் பண்ணல. சும்மா ஓபன் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ண மாதிரி சும்மா பாவலா காட்டிட்டு வச்சு தைச்சு விட்டாங்க, ஆபரேஷன் பண்ணியாச்சு. பட் அந்த ஆபரேஷன் ப்ராப்பரா பண்ணாத நபர்களுக்கும் மனம் என்ன நினைக்குது, எனக்கு ஆபரேஷன் நடந்துருச்சு அப்படின்னு நினைக்குது. அப்ப மனம் ஆபரேஷன் நடந்துருச்சுன்னு நம்பிருச்சுன்னா அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் உண்மையான ஆபரேஷன் பண்ணவங்களோட காலுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குமோ அது ஆபரேஷன் பண்ணாதவங்க காலுக்குள்ளே மாற்றம் நடக்குது. இது சயின்டிபிக்கலி ப்ரூவன்டு எக்ஸ்பிரிமெண்ட், சும்மா கதை விடுறது இல்லை. சரிதானுங்களா? நீங்க யோசிங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, அந்த நோய் வந்துருச்சு, எனக்கு இப்படி இருக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, நீங்க புலம்ப இது அத்தனையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இல்லைனாலும் அதை உருவாக்கி கொடுப்பதற்கும் இந்த பிரபஞ்சமும் ஆழ்மனமும் ஏற்பாடு செஞ்சிடும் பக்காவா. அதனாலதான் சொல்றேன், நீங்க பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை மட்டும் சிந்திங்க. உடல் ஆரோக்கியம் வேணுமா, நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு நினைங்க. உடம்புல சில பல தொந்தரவுகள் வந்தாலும் அப்போ நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு நினைங்க. அது அந்த நோய்களை விரட்டி ஆரோக்கியப்படுத்தும். ஆனா விரும்பாதையை சிந்தித்து கொண்டே இருந்தா என்ன நடக்கும்? நீங்க எதெல்லாம் விரும்பாம இருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்க உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறீர்கள், சரிங்களா? அப்ப விரும்பாததை சிந்திப்பதை நிறுத்த வேண்டும். இதுதான் முதல் விஷயம். விரும்பியதை சிந்திக்க தொடங்க வேண்டும். அதனாலதான் சங்கல்பத்தை சொல்லிட்டே இருங்க, அருள்காப்பு சொல்லிட்டே இருங்க, திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றோம், சரிங்களா? அப்போ இந்த எண்ணங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த எண்ணங்களுக்கு ஈக்குவலான ஆற்றல் நம்முடைய உணர்ச்சிக்கு இருக்கிறது. அது இதை விட பவர்ஃபுல்லா வேலை செய்யும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்ம ஒரு ஃபீல் பண்றோம் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமா வேலை செய்யும், சரிங்களா?
அப்ப நம்முடைய உணர்ச்சிகள், நம்ம இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ துக்கமோ நம்ம அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா, அவைகளுக்கு மிகவும் ஆற்றல் அதிகம். அப்ப நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நினைப்பது இன்னும் பல மடங்கு தீவிரமா வேலை செய்யும். புரியுதா? நீங்க நினைக்கிறப்பவே வேலை செய்யுன்னு சொல்லிட்டோம். இன்னும் நீங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஒரு கோபப்பட்டு நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா, அது மிக அதிகமாக பிரபஞ்சத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க நார்மலா எண்ணத்துல 100 தடவை சொல்றீங்கன்னா, தியானம் பண்ணி சொல்லும் போது 1000 தடவை சொல்றதுக்கு சமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நீங்க நினைக்கிறப்ப சொல்றதும் 1000 மடங்கு வேலை செய்யும். அதனாலதான் கோபத்தில் அமைதியை, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சொல்லை விடக்கூடாது. சரிதாங்க? இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, அது சொல்றதோ நினைக்கிறதோ பழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. அப்ப எத்தனை பேருடைய மனதிலே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சொன்ன விஷயங்கள் எவ்வளவு பதிந்து வேலை நடக்குதுன்னு பாருங்க. அப்ப நம்முடைய முன்னேற்றத்திற்கு எது தடையாக இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில எல்லா துன்பங்களுக்கும் எது காரணமாக இருக்கிறது அப்படின்னா, நம்மை சுற்றி நடக்கிற எந்த செயலும் நமக்கு தடையோ பாதிப்போ கிடையாது. சரிங்களா? நமக்குள்ள என்ன நிகழுதோ அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ம்? அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம தாழ்ந்தவர்கள், நமக்கு கல்வி இல்லை, நம்ம ஒரு சிறந்த சூழல் இல்லை, நம்மளோட பெற்றோர்கள் உயர்ந்த நிலையில் இல்லை, சரிங்க, நம்மால் இதை செய்ய முடியாது. நிறைய பேர் அப்படித்தான். ஏழையா இருக்கிறவன் ஏழையாவதான் இருக்கணும், இந்த தொழில் செய்யறோம் இப்படிதான் இருக்கணும், நாம் இதுக்கு மேல முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணாலும் முடியாது, பணக்காரங்க தான் உயர்ந்துட்டே போவாங்க. இப்படி நாம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் நாம் அதை நடத்துவதற்கான சூழலை உருவாக்கிவிடும். சரிங்களா? நம்ம மனதிலே மிகப்பெரிய கனவுகள் இல்லை அப்படிங்கிறார் அப்துல் கலாம் ஐயா. அதைத்தான் கனவு காணுங்கள் என்று சொல்கிறார். கனவுனா நைட்டு குப்புறப்படுத்திட்டு காண்பது அல்ல கனவு. தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று சொல்கிறார். அதை நான் உணர்றேன். இப்ப நம்மளோட அறக்கட்டளை பணி போயிட்டு இருக்கிறதுனால இரவு பகல் முழுக்க அதே மூளை, அதே சிந்தனையாக அது ஓடிக்கொண்டிருக்கு. அதனால் அது நடந்து கொண்டிருக்கிறது. புரியுங்களா? அப்ப மிகப்பெரிய கனவுகள் நம்ம கிட்ட இல்லை. இப்ப உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கனவு இருக்கு யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. அதிகபட்சம் ஒரு வீடு கட்டி 50,000 1,00,000 சம்பாதிக்கிற மாதிரி செட்டில் ஆகணுங்கிறது பெரும்பாலான மக்களுடைய கனவா இருக்கு. எப்படி அவர்களுடைய வாழ்க்கை உயரும்? அப்ப நாம் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை, குறிக்கோளை நம்ம நமக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும் மனதில். அப்படி இருந்தா தான் நாம் அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கான சூழலை நம்முடைய ஆழ்மனமும் பிரபஞ்சமும் ஏற்படுத்தும். அப்ப இப்ப நம்மளை நாமளே ஒரு கைதியை போல நாம சித்தரித்து கொண்டோம். விலங்கு கை மாற்றின கைதி, அந்த விலங்கு அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு நாமே விலங்குகளை போட்டு கொண்டிருக்கிறோம் மனதளவிலே. இதுதான் என்னால செய்ய முடியும், இது என்னால செய்ய முடியாது, இப்படிதான் நடக்கும், இப்படி நடக்காது. சரிங்களா? பணம் நிறைய பேருக்கு இது வராதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டா அது வராது. இது வரும் என்று நீங்கள் தீர்க்கமாக முடிவு செய்தால் அது வரும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம மனசுதான். அப்ப நமக்கு நாமே கற்பனை வலை என்று மகரிஷி சொல்வது போல நம்ம எண்ணங்களாலே, நம்ம மனதினுடைய ஆற்றலாலே நம்முடைய வாழ்க்கையை நாமே சுருக்கி கொண்டு. மகரிஷி அவர்கள் சாதாரணமாக ஏழை குடும்பத்துல பிறந்து உலகம் முழுக்க சென்றதுக்கு என்ன காரணம்? அவருடைய மனம் விரிந்திருந்தது. அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. சரி, அதை விதைத்தார். இன்னைக்கு அது மிகப்பெரிய ஆழ விருட்சமாக விரிந்திருக்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு மகான்களும், ஒவ்வொரு பெரிய நபர்களும். அப்ப நமக்கு நாமே தான் கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு நம்மை நாமே முயற்சி அடையாத சூழலிலே நம்மை நாமே தள்ளி கொண்டு. அப்ப எதையும் முடிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது, நம்ம ஒவ்வொருவரிடம் இருக்கிறது என்று விவேகானந்தர் பேசுகிறார். ஆல் பவர்ஸ் இஸ் வித்தின் யூ என்று சொல்கிறார். உனக்கான எல்லா வலிமையும் ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்கிறது. ஏன்னா நீ இறைவனுடைய வெளிப்பாடு. அந்த பரபிரம்மத்தினுடைய பேராற்றலினுடைய வெளிப்பாடுதான் நீங்களும் நானும்.
நீங்கள் அளவற்ற அருளாளரின் குழந்தைகள் என்று சொல்கிறார். இந்த இறை ஆற்றலுடைய குழந்தைகள், பிரபஞ்சத்தினுடைய குழந்தைகள். நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு. அப்ப எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்குது. முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. முடியாது என்பது முயலாதது மட்டுமே என்று சொல்வார். நாம முடியாது என்பதை இன்னைக்கு நிறைய பேர் முடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த உலகத்துல, ஏதோ ஒரு மூலையில. இங்கிருந்து நான் உங்க உலகம் முழுக்க பேச முடியுமா? நீங்க இதை யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க என்னால என்னுடைய உரையை இங்கிருந்து உலகம் முழுக்க என்னால கொடுக்க முடியும். நீங்க யோசித்து கூட பார்க்க முடியாது. சொன்னா அவனை பைத்தியக்காரன் என்று சொல்லிடுவான். ஆனா இன்னைக்கு பண்ண முடியுது. சரியா? முடியாதது என்பது எதுவுமே இல்லை. அப்ப நாம முடியும் என்று நம்ப வேண்டும். நமக்கு நாமே ஒரு உயர்ந்த லட்சியத்தை, குறிக்கோளை நிர்ணயிக்க வேண்டும். அதற்கான திட்டமிடுதல் இருக்கணும். அதை பற்றிய சிந்தனை இருக்கணும். இதுதான் நம்மை உயர்த்துவதற்கான ஒரு அடிப்படை தன்மை. சரி, அந்த விதத்திலே இன்னொரு மிக முக்கியமான நுட்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எல்லாரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, நாம எப்பொழுதுமே நிகழ்காலத்திலே வாழ்வதில்லை. சரிங்களா? நிகழ்காலத்திலே வாழ்வதில்லை. ஒன்றா கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ புகுந்து கொள்வது. நம்ம மனதை நீங்க அப்படியே கவனிச்சு பாருங்க. நேத்து பேசுனது, அன்னைக்கு பேசுனது, அவன் பேசுனது, இவன் பேசுனது போட்டு புலம்பு 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 புலம்புன்னு புலம்பி கடந்த கால கவலைகள். அதான் வாழ்க்கையிலேயே பாதி. எதிர்கால பயங்கள் மீதி. இப்படியே தானே இருக்கு. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நான் சொல்றதுனே நீங்க எடுத்துக்க வேண்டாம். சிந்தனை செய்து பாருங்க. கடந்த காலத்தினுடைய கவலைகள், எதிர்காலத்தினுடைய பயங்களுடைய தொகுப்பு தான் நீங்களும் நானும். நிகழ்காலத்தை நாம தவறுபடும். அப்ப யாரெல்லாம் நிகழ்காலத்திலே வாழ்கிறார்களோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரபஞ்ச ஆற்றலை பெறுவதற்கு, இறை ஆற்றலை பெறுவதற்கு, நாம் நினைத்ததை அடைவதற்கு நிகழ்காலத்திலே இந்த தருணத்தை நாம எப்படி இருக்கணும்? உணரணும். அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றாரு ஓஷோ. இந்த தருணத்தை நீங்க கொண்டாடணும். நிறைய பேர் இந்த தருணம் நல்ல அலைன்னு நினைக்கிறீங்க. அதுதான் எங்க பிரச்சனை. இந்த தருணம் மிக மிக அற்புதமான தருணம். சரிங்களா? அப்ப இந்த தருணத்தை உங்களால கொண்டாட முடியலைன்னா நிச்சயமா நீங்க காலத்தை, இறைநிலையை, பிரபஞ்ச ஆற்றலை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பொருள். இந்த தருணத்துல உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கு. அது பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு மிக அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தருணம் தான் உங்களுடைய மிகப்பெரிய நண்பன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தருணத்தில் வாழும் போது நம்ம பிரபஞ்சத்தோடு இணைகிறோம், இறையாற்றலோடு இணைகிறோம். ஆனா நம்ம பெரும்பாலான அன்பர்கள் இந்த தருணத்தை நாம வாழ்றது இல்லை. கடந்த காலத்தை பற்றிய கவலைகள், விரக்தி உணர்வுகள், பயங்கள், எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து மன அழுத்தங்கள், இப்படியே நம்ம சிந்தனை நடந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம தற்போதைய இந்த சூழலை, பிரசன்ட் மூமெண்ட்டை நாம விட்டுட்டோம். இல்லாட்டி எதிர்த்து கூட செயல்படுறோம்னு வச்சுக்கோ. ஒரு ஆற்றினுடைய ஓட்டத்திலே செல்கின்ற ஒரு தக்கை போல இல்லாம அதான் பிரசன்ட்ல போறது. அது ஈஸி. பட் நாம எதிர்காலத்திலையும் கடந்த காலத்திலையும் சிக்கி அந்த ஆற்றை எதிர்த்து போராடுறோம். நிகழ்காலத்தை எதிர்த்து போராடுறோம். அப்ப யாரெல்லாம் அந்த நிகழ்காலத்துல வாழாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை அவர்களுடைய எதிரியாக மாறிவிடும். எழுதி வச்சுக்கோ. இப்ப நம்ம எல்லாருமே அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் உண்மை. மகான்கள், ஞானிகள் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். அந்த க்ஷணத்துல அவங்க வாழ்றாங்க. சரிங்க. நாம் அப்படி வாழ்றது இல்லை. நாம் ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மனதில் இருக்கிறது தான் நம்ம உலகமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ ஒன்றை பார்க்கிறோம். பார்க்கிற காட்சி நம்ம மனதில் இருக்கிற தன்மைக்கு பொறுத்து காட்சி அளிக்கிறது. ஒருத்தருக்கு ஒன்று நல்லதாக தெரிகிறது, இன்னொன்றுக்கு இன்னொன்று கெட்டதாக தெரிகிறது. உண்மை என்ன என்று தெரிவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அப்ப உண்மை தெரியணும்னா நிகழ்காலத்துல வாழும். நிகழ்காலத்துல வாழும்போது மட்டுமே நீங்கள் அந்த பிரபஞ்ச ஆற்றலை பெற முடியும், இறை ஆற்றலை பெற முடியும், நீங்க நினைத்ததை நடத்த முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்பப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்ம எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், சரிதானே? என்ன எண்ணத்துல ஓடிட்டு இருக்கு? இப்ப பிரசன்ட்டுக்கான எண்ணங்கள் தான் ஓடுதா, அல்லது பாஸ்ட்ல ஓடுதா, ஃபியூச்சர்ல ஓடுதா? நம்ம எதுல அதிகப்படியா சிக்கிட்டு இருக்கோம்? மனசு மனசு ஏதாவது புலம்பிட்டே இருக்குதா? அப்ப அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த தற்போதைய தருணத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுது. அதை புரிந்து கொண்டு அதற்காக நம்ம கவலைப்படவோ குற்ற உணர்வோ கொள்ள தேவையில்லை. இதுதான் நடந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனி பிரசன்ட் இருப்பதற்கான முயற்சியில தீவிரமா ஈடுபடும். பிரசன்ட்ல இருக்கிறதுனா என்ன? இப்ப நான் பேசுறத முழுமையா கேட்டீங்கன்னா பிரசன்ட். நான் முழுமையா பேசினேன்னா பிரசன்ட். முழுமையா சாப்பிட்டா பிரசன்ட். சாப்பாட்டிலேயே முழு கவனத்தை வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா பிரசன்ட். நடுவுல எண்ணங்கள் வெளியே போகும், மறுபடியும் நீங்க சாப்பாட்டுல கவனத்தை கொண்டு வரும். தியானம் போலதான். தியானம் என்பது என்ன? நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்வதற்கான ஒரு முயற்சி. நிகழ்காலத்திலே உங்க புருவ மையத்திலே ஒரு அணு இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதை கவனிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மனம் கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்துக்கோ தாவி ஓடுகிறது. மீண்டும் அதை கூட்டிட்டு வந்து, இல்ல சிறிது நேரம் இந்த நிகழ்காலத்துல இந்த உயிரினுடைய சுழற்சியை கவனி என்று சொல்கிறீர்கள். கொஞ்ச நேரம் கவனிக்கிறது, மறுபடியும் ஓடுகிறது, மறுபடியும் கூட்டிட்டு வந்து கவனி என்று சொல்கிறீர்கள். அப்ப நிகழ்காலத்தில் வந்து வந்து செல்கிறீர்கள். இப்ப நீங்க பேசிக்கொண்டிருப்பது இப்ப கூட, நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறப்ப கூட உங்க மனம் அங்க இங்கேயும் ஓடும். நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க கேட்டுட்டு இருக்கோம், திடீர்னு வேற ஏதாவதுக்குள்ள போகும். சரிங்களா? நான் இப்ப வேற உதாரணம் சொல்லிட்டேன்னா, கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் பேசிட்டேன்னா அது சம்பந்தமற்ற சிந்தனையில் அது ஓடும். அப்ப நீங்க மறுபடியும் கூட்டிட்டு வந்து பொறுமையாக, இல்லப்பா அப்புறம் சிந்திக்கலாம், இப்ப கவனி, இப்ப இந்த நிகழ்காலத்துல பேசும்போது கூட சில நேரங்கள் ஓடிடும். சரி, பேசுறப்ப மேக்சிமம் ஓடாது, அதுல கவனம் இருக்கும். சிலர் பேசுறப்ப கூட ஓடிடும். மனம் அங்கேயும் இங்கேயும் அலையறதுக்கு ஆரம்பிச்சு. அப்ப இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப பிரசன்ட்ல இருப்பதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுக்கு ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்படியே சொன்னதுதான். நீங்க சாப்பிட்றப்ப முழு கவனத்தோடு சாப்பிடுங்க, ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. நீங்க பிரசன்ட்ல தான் இருப்பீங்க. பாஸ்ட் பத்தி கவலைகளோ ஃபியூச்சர் பத்திய பயங்களோ உங்களுக்கு வராது. சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும், குளிக்கிறப்ப குளிங்க, பாத்ரூம் போறப்ப பாத்ரூம் போங்க, தூங்குறப்ப தூக்கம் தானா வரும். ஏன் தூங்குறப்ப தூக்கம் வரல? பகல்ல மற்ற நேரங்கள்ல என்ன வேலை செய்யறப்போ அந்த வேலையை செய்யறது இல்லை. அப்ப தூங்குறப்ப மட்டும் எப்படி தூக்கம் வரும்? அது வராது. தண்ணி குடிக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது இல்லை. சரிதானுங்களா? அப்ப கூட நமக்கு வெவ்வேறு ஏதோ ஒரு சிந்தனைகள்ல செய்யுது. அப்ப செய்யற வேலையில முழு ஈடுபாட்டோடு அதை ரசித்து ருசித்து அதை செய்யுங்க. அப்ப அது பிரசன்ட்ல வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்ப இது எல்லாம் செய்துட்டே வர வரத்தான் நமக்கு மாற்றம் நிகழும். அதற்கு அடுத்ததாக நாம இது எல்லாம் எதுக்காக இவ்வளவு ஆற்றலை பெறணும், பிரபஞ்ச சக்தியை பெறணும் அப்படிங்கிறோம்னா, அல்டிமேட் டைம் வந்து நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாங்க இந்த பாடுபடுறோம். சரிங்களா? ஆரம்பத்துல இருந்து முதல் நாள்ல இருந்து சொல்றது எதுக்குன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த பாடுபட்டுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம மனசுல எப்பவுமே மகிழ்ச்சியா நாம இருக்கிறத நம்ம உணர்ந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன உணர்றோமோ அது ஆழ்மனதிலே பதிந்து பிரபஞ்சத்திலே பதிந்து அதை ஏற்படுத்துங்கிற விதியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா நிச்சயமா அது நடக்கத்தானே செய்யும். அப்ப என்ன நடந்தாலும் நாம எப்படி இருக்கணுங்கிறத நாம முடிவு செய்யலாம். துக்கம்ங்கிறது வந்துங்க மனதை பொறுத்து வர்றது எல்லாமே வந்துங்க உங்களால் மாற்றக்கூடியது தான். உடல்ல வர்ற துன்பத்தை கூட நீங்க அனுபவிக்கணுங்கிறது தான் உண்மை.
அதை நீங்க மாற்ற முடியுமானா அதுக்கு இன்னைக்கு மாத்திரைகள் வந்திருக்கு. உடல்ல எனக்கு ஒரு வலி இருக்கு சார், நான் எப்படி சார் மாத்துறதுன்னா அது கஷ்டம். ஆனால் மனதில் ஒரு வலி இருக்கிறது எப்படி மாற்றலாம்னா நொடியில் உங்களால் மாற்றி அமைத்து உங்க மனம்தான். மனம் இருந்தால் அங்கு மார்க்கம் உண்டு. அப்ப எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், நான் தான் மகான்கள் சொல்லிட்டாங்களோ கர்மா தியரி, என்னுடைய கர்மவினை வெளியே செல்கிறதுன்னா சந்தோஷம் வந்துட போகுது. சரி, அவ்வளவுதானே, வேற ஒண்ணுமே இல்லையே. அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்வை உயர்த்துவதற்கு, நம்ம வாழ்வை மாற்றி அமைப்பதற்கு, ஏதோ ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு தான் நம்ம கிட்ட அது வந்துட்டு இருக்கு. இந்த உண்மை புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எல்லா சூழலிலும் மகிழ்ச்சியாக. நாம் இங்க வந்திருக்கிறதே இந்த கர்ம வினையை போக்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கர்ம வினை போக்குறதுக்கு தான் எனக்கு இந்த துன்பம் வந்துட்டு இருக்குதுன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு மகிழ்ச்சி தானாக வந்து விடும். என்னுடைய கர்மாவெல்லாம் போகுது இறைவா, ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு நீங்க சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப நாம மகிழ்ச்சியா இருக்கிறத நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தடுத்து கொண்டு இருக்கிறது. அதானே, நீங்க இயல்பா இருக்கிறப்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை உங்க மனதுல வந்த உடனே அது மகிழ்ச்சியே தடுக்குது. அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இப்ப நாம இப்படி துக்கமா, கவலையா, கோபத்தோட, வெறுப்போட இருக்கிறதால நம்ம பிரச்சனை தீர்ந்துருமா? சொல்லுங்க, பிரச்சனை தீர்ந்துருமா? சத்தியமா வாய்ப்பு கிடையாது. பிரச்சனை பல மடங்கு அதிகமாகி நம்ம பிரச்சனை நம்பி புலம்பிக் கொண்டு இருப்ப மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கவலைப்படுவதால கவலை தீர்ந்துரும்னா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் உட்காந்து ஒட்டுக்கா உட்காந்து கூட்டு தியானம் பண்ற மாதிரி கூட்டு கவலை பண்ணலாம். தீருமா? தீராது. நோய் தான் வரும், எச்சா பாதிப்பு தான் அதிகம். அப்ப நம்ம துக்கமா இருக்கிறதால எந்த பிரச்சனையும் தீர்வதில்லை. அதுக்கு நீங்க மாறாக மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படும், இயற்கையால, பிரபஞ்சத்தால. அப்ப நீங்க இமேஜினாவது பண்ணுங்க, பாவனையாவது செய்யுங்க. பாவனையிலையாவது, கண்களை மூடியாவது நீங்க பாவனை செய்யுங்க, நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது, இவ்வளவு சந்தோஷமா, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதை அடிக்கடி நினைந்து பாருங்க. இது என்ன காசா பணமா? கண்ணை மூடி கனவு காண்றது தானே. கனவு காணவில்லை, உங்க எண்ணங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்வை நீங்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? நிச்சயமாக அது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அவற்றை என்ன பண்ணித்தான் தீரும், அவற்றை முழுக்க முழுக்க நடத்தியே தீரும். சரிங்களா? நம்முடைய சுயம் என்பது, இறைத்தன்மை என்பது எப்பவுமே நேர்மறையாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாகத்தான் இருந்துட்டே இருக்கு. நம்ம நடுவுல வந்த இந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் தான் நம்முடைய அந்த ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை வேரோட அழிக்கிறது. அப்ப நீங்க நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு மேல் மனம், உங்களுடைய மேல் மனம் எதை நம்புகிறதோ அதை ஆழ் மனம் அப்படியே ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்திலே அந்த செய்தியை பதிவு செய்து அதை நடத்துவதற்கு ஆரம்பித்து விடும். எனவே மேல் மனதிலே வரக்கூடிய எண்ணங்களை, சிந்தனைகளை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். நம்முடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நாம் தான் முழு முழு காரணம் என்பதை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நம்மளால் இது முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. இதுதான் இயற்கையினுடைய நியதி. அப்ப என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்புங்கள். உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், அதை நோக்கி செயல்படுங்கள். மிக முக்கியமாக இந்த தருணத்திலே வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த ஒவ்வொரு க்ஷணத்தையும் ரசித்து ருசித்து கொண்டாடி ஆனந்தமாக மகிழ்வோம். இன்னைக்கு நம்ம இந்த பூமியில இருக்கிறதே பெரிய கொண்டாட்டங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் செத்துருப்பான் இந்த பூமியில? ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு செத்துருப்பான். சரிங்களா? லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்னைக்கு பிறந்திருக்கு. இன்னைக்கு நடந்த சாவுல நாம இல்லைனாவே நீங்க அதுக்கு ஒரு என்ன சொல்றது, நாம அந்த மேல அடிக்கிறவன் கூட்டிட்டு டான்ஸ் ஆட வேண்டியது. இன்னைக்கு நான் சாகுல, உயிரோடு இருக்கிறேன். இதை விட கொண்டாடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. என்னோட உடம்பு நல்லா இருக்கு, கொண்டாடுங்க. உறவுகள் இருக்கு எனக்கு, கொண்டாடுங்க.
பொருளாதாரம் ஓரளவுக்கு இருக்கு, கொண்டாடுங்க. நான் இருக்கிற இடம் நல்லா இருக்கு, கொண்டாடுங்க. தொழில் நல்லா இருக்கு, கொண்டாடுங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சா, கொண்டாடுங்க. சரிங்களா? அப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதுதான். இதை நீங்க ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? அப்போ மனதில் எப்பொழுதுமே உங்களுக்கு எப்படி வாழணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை மட்டுமே திரும்ப 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 நீங்கள் எண்ணிக்கொண்டிருங்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்துல வலியுறுத்துறேன். பாசிட்டிவா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க. அது ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை அடைவதற்கான ஒரு முழு வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நம்ம நிறைவு செய்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த கவி விளக்கம் கொடுத்துருக்கணும். எனக்கு இன்னும் இந்த ஃப்ளோ அப்படியே போயிடுச்சு. நம்ம அடுத்த வகுப்புல கவியினுடைய விளக்கத்தை நிச்சயமாக நம்ம வந்து சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே, மிக்க நன்றி. அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.